ஏம்மா நம்ம வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஒரு தப்புமே பண்ணலை. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும், அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்கன்னு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறத தவிர்த்திட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வீட்டை பற்றி யோசிக்கிறதும், துணியை பற்றி யோசிக்கிறதும், பாத்திரத்தை பற்றி யோசிக்கிறதுமா தானே இருக்கும். இதில் எந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு வந்து எதிரியாகவும் பகையாகவும் ஆகுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆரம்ப கட்ட காலத்தில் வீட்டு ஆளுங்க நம்மளை சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகையாக்கி விடுதாங்க. இல்லை அதுவே ஆள் மனசில் அப்படியே தங்கிருதா? இல்லை நம்ம சில சமயங்களில் நீங்கள் வெளியில் சுற்றாதீங்க, அது நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகாது, வீண் செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கனமாக இருக்கிறதுக்கு அவங்கள வற்புறுத்துதாமே, அதனால் நம்ம பகையாளி ஆகுறோமா? இல்லை எதுக்கு பகையாளி ஆகுறோம்? உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க நம்மகிட்ட சிரித்து பேசுகிறாங்க வைக்கிறாங்கங்கிறதுனால அவங்க ரொம்ப நல்லவங்க, மனசு மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு செகண்டு கூட என்னால் யோசிக்க முடியல. ஆனால் நம்ம தான் செய்கிறோம், அவங்க பேசுகிற எல்லாத்தையும் நம்ம தான் செய்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம எந்த இடத்துல நம்மளை கஷ்டப்படுத்தலாம், கலாய்க்கலாம், இல்லை இந்த நம்மளை மனசை நோகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நேரத்தை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது எந்த சூழ்நிலையிலும் சரி, அது சொந்த பந்தத்துக்கு நடுவுலே ஆனாலும் சரி, இல்லை தனியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சால் மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதையுமே அவங்க யூஸும் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து உட்காந்து ரூமில் உட்காந்து அழத்தான் செய்வோம். அவங்க மேலே கோவம் வரமாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நம்ம வச்சுருக்கிறது உண்மையான பாசம். ஆனால் அவங்க வச்சுருக்கிறது உண்மையான பாசமாக என்னன்னு இப்போ வரைக்கும் கண்டு கூட பிடிக்க முடியல. ஏன்னா அவங்க திடீர்னு நம்மளை நோகடிக்கிற விஷயங்கள் வந்து இவங்க உண்மையிலே பாசம் வச்சுருக்காங்களா, இல்லை சந்தர்ப்பத்துக்காக நம்ம கூட இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். அது சந்தர்ப்பத்துக்காக இல்லைன்னா வேற ஒரு வாழ்க்கை கிடைக்காம நம்ம கூட இருக்காங்களா? அப்படி கிடையாது. எந்த வாழ்க்கை கிடைச்சாலும் ஆண்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் எவ்வளோ தான் கொட்டி கொடுத்தாலும், எவ்வளோ தான் ராஜா மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும், அவங்க வந்து ஒரு நாளும் உங்களை ராணி ஆக்க போகிறதே கிடையாது. உங்களை என்றைக்குமே எதிரியாக தான் பார்க்க போகிறாங்கங்கிறது தான் உண்மை. எப்போ நம்ம எதிரியாக இல்லை நம்ம நல்ல பேர் வாங்கலாம்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அவங்க நல்ல பேர் வாங்கவே முடியாது, என்றைக்குமே முடியாது. அது நான் இவ்வளோ நாள் வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட உண்மை தான். ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம எதிரியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து ஓப்பனாக சொல்லத்தான் செய்வாங்க. நீ இப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்திட்டு, ஒரு நாள் நீ நல்லவ, நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொன்னாலும் அது ஆள் மனசுலேருந்து வருதான்னு நமக்கு தெரியாது. என்ன கால கொடுமை, புலம்ப தான் செய்ய வேண்டியிருக்கு, என்ன செய்யுது.